many terms of the AP 24, 21, 18, etc. must be taken so that their sum is 78? AP 28, 24, 21, 18 அப்படி இருக்கு. இப்போ இதில் எத்தனை டேர்ம்ஸ் ஆட் பண்ணால் 78 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சம்மு தான். இப்போ சம் கேல்குலேட் பண்ணணுன்னா ரெண்டு ஃபார்முலா. Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா n by 2 into a plus l. இப்போ இந்த ஏபியில் லாஸ்ட் டேர்ம் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலாவுக்கு போகலாம். எல் ரெப்ரசன்ஸ் லாஸ்ட் டேர்ம். இந்த ஏபியில் லாஸ்ட் டேர்ம் இல்லை, அப்போனா இந்த ஃபார்முலா தான் போக முடியும். A equal to 24, D equal to 21 minus 24, second term minus first term. ஸோ -3 வருது D. n என்னன்னு நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். சம் என்னன்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஃபார்முலாக்கு n a d தேவை. சம் கொடுத்துட்டாங்க 78. ஏயும் டியும் நமக்கு தெரியும். இப்போ n கண்டுபிடிச்சிடலாம். ஸோ Sn is 78. ஸோ Sn equal to n by 2 இல்லையா, n கண்டுபிடிக்கணும். by 2 into 2 into a னா 24 plus n தான் தெரியாது -1 into d is -3. இப்போ Snக்கு 78 போடுறேன். equal to n by 2 அப்படியே வச்சுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணால் 48 -3n plus 3. இப்போ இந்த 2 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். அப்போது 78னா 156 ஈக்குவல் டு n இன்ட்டு 48 -3n ப்ளஸ் 3ன்னு இருக்குது. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். n இன்ட்டு ஆட் பண்ணால் 51 வந்துடும், -3n அப்படின்னு இருக்கும். மல்டிப்ளை பண்ணிடுவோம் என்னால். 51n ஈக்குவல் டு 51n மைனஸ் 3n ஸ்கொயர்டு. இப்போ இது பார்த்தா ஈக்குவேஷன் மாதிரி வருதா? இந்த 156 இங்கே சைடில் மூவ் பண்ணிடுவோம். அப்போ ஈக்குவல் டு 0. 51n minus 3n squared minus 156. ஸோ ஃபஸ்ட்டு n squared அடுத்த டேர்ம், செகண்ட் n டேர்ம், அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் கொண்டு போய்க்கலாமா? அப்போ -3n squared ப்ளஸ் 51n minus 156 ஈக்குவல் டு 0. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் நெகட்டிவில் இருக்குது. ஸோ அதை பாசிட்டிவ் ஆக்கிக்கலாம். ஸோ நெகட்டிவால் டோட்டலாக மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3n squared minus 51n plus 156. ஸோ எல்லா டேர்மும் 3ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். n squared minus 1 3 is 3, 7 3s are 21, n 17n plus 5 3s are 15, 2 3s are 6. ஸோ எல்லா டேர்மும் 3ஆல் டிவைட் ஆகிடுச்சு, இப்படி கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ n என்னன்னு கேல்குலேட் பண்ணணும். அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ 13 இன்னொரு போட்டால் 17 வந்துடும்ல. அப்போ 52வை எப்படி பிரிக்கலாம்? 13 4ன்னு பிரிக்கலாம். -13 -4 ஆட் பண்ணால் -17. ஸோ n squared -13 -4n plus 52 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டு டேர்மில் n காமனாக வெளில எடுத்தால் n -13. இதில் 4 காமனாக எடுக்கிறேன், -4. அப்போது n -13 ஈக்குவல் டு 0. ஸோ n -4 n -13 ஈக்குவல் டு 0. எய்தர் n ஈக்குவல் டு 4 இருக்கணும் ஆர் n ஈக்குவல் டு 13 இருக்கணும். இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் ஒன் மஸ்ட் பி டேக்கன் டு கெட் த சம் 78 அப்படின்னு இருக்கா? எத்தனை டேர்மை ஆட் பண்ணால் 78 அப்படின்னு வருதுன்னு கேட்டிருக்கு. இங்கே ரெண்டு வேல்யூ இருக்குது, ரெண்டு வேல்யூமே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ எய்தர் n ஈக்குவல் டு 4 ஆர் n ஈக்குவல் டு 13. Solution: the number of terms is either 4 or 13. ஏதாவது ஒரு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது வர்றதுக்கு பாசிபிள் இல்லைன்னு சொல்லலாம். ரெண்டுமே பாசிட்டிவாக கிடச்சிருக்கு. n ஈக்குவல் டு n -4 ஈக்குவல் டு 0 அப்படின்னா n ஈக்குவல் டு 4. அதே மாதிரி n -13 ஈக்குவல் டு 0, n ஈக்குவல் டு 13. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கிறனால எய்தர் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 4ஆக இருக்கலாம், இல்லைனா 13ஆக இருக்கலாம்.